ஹாய் வெல்கம் டு ஏதோ ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? அவங்க அப்படிதாங்க, நான் எதோ பேசினாலும் எப்போ பார்த்தாலும் பொருளை பேசி என்ன கலாய்க்கிட்டே வேலை வச்சுக்கலாம். சரி ஓகே, வெல்கம் டு ஏதோ ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லாரும் கேட்டு இருந்தீங்க கோன் வைக்கிற வீடியோ. எப்ப ஊருக்கு போறாங்க, ஊருக்கு போலையா அப்படின்னு கேட்டாங்க. ஓ நான் ஊருக்கு போறேனா போலையா இன்னைக்கு இந்த கோனை வச்சு ஊருக்கு கிளப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். மகேஷ் வந்து கோன் நல்லா வைப்பான்னு நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அது இன்னைக்கு நீங்க ஃபுல் வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் யோசிப்பீங்க என்னமா தர்பூசணியை நடுவுல வச்சிருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல, தர்பூசணிக்கும் ஒரு கோனை வச்சு ட்ரைன் பண்ணலாம்னு. ஆமா வாங்க 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 பார்க்கலாம். இந்த லைட்ட பார்த்துட்டே பார்க்கவே அண்ணி என் மாமா கண்ணு இருக்குது, கண்ணுக்கு எந்த சேதாரமும் வந்துடாத அளவுக்கு என்ன போடுங்க. கையை தனித்தனியா பாட்டா கழட்டிடுவோம். உங்க சித்திரத்தை இதுல வரீங்க. ஆமா, ஏன்னா அவங்க மட்டும் டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. மகேஷோட திறமை என்னன்றத இந்த நாடும் இந்த சேனல்ல இருக்கிற நம்ம ஆளும் எல்லாரும் பார்க்க போறாங்க. அதை விட என் கை என்ன நிலைமை ஆகுதுன்றதை இப்ப நான் பார்க்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன நிலைமையாக போறீங்கன்னு நான் வேற பார்க்க போறேன். மோசமா போடாம ஒரு அளவுக்கு நல்லா போடுவேன். ஏதோ நீங்க மோசமா போடுவீங்களா சொல்லல. மகேஷ் கோன் போட்டு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். மகேஷோட கோன் வைக்கிறதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸே இருக்காங்க. ஃபேன்ஸ்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஊருக்கு போனேன் உள்ள, உண்மையிலுமே ஊருக்குலாம் போனாங்கன்னா அவங்கள்ட்ட கோன் வைக்கணுன்றத பார்க்கறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. வருவாங்க, கோன் வைக்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்கும் வருவாங்க, அவங்கள்ட்ட கோன் வச்சுக்கிறதுக்குன்னு வருவாங்க. ஒரே பிஸி. ஒரு சுத்திட்டு வேடிக்கை பார்க்க, அதை உக்காந்திங்க நம்ம மிச்சர் சாப்பிட்டுன்னு பார்க்க ஒரே ஜாலியாக இருக்கும். மிச்சர் வேணாமா? ஒரே கூத்து தான் போங்க. பாருங்க பதட்டத்துல கை கால்லாம் உதறதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அது என்ன விஷயம், நான் கோனு கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. மகேஷ் எல்லாம் அந்த கோனை தூக்க முடியல. என்னப்பா கோனா, ஏன் நீ அவ்வளவு பெரிய கோன் வாங்கினா? மெலிசா இதை நான் வாங்க வேண்டியதுதானே. இதுக்கு மேல மெலிஸ்லாம் இல்லப்பா, அண்ணி சைஸுக்குலாம். அப்படியா? பாருங்க முதல் டிராயிங் நல்லா பண்றாங்களோ இல்லையோ, ஆனா எங்க அண்ணியை வச்சு எங்க அண்ணன் நல்லா பண்றாங்க. கண்ணு மறைய கூடாது. என்னங்க பண்றது? போதும், இதுக்கு இது வரைக்கும் போதும். நீ இதுக்கு கீழே என்ன வேணா பண்ணிக்கோ. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஒரு 1/4 கிலோ கறியை மட்டும் வெட்டிக்கலாம், கறி குழம்பு வைக்கலாம். சீ, நிறைய இருக்குது. என்ன வேணாலும் பண்ணிக்கன்னா எங்க அன்னைக்கு புரியல எங்க ஆரம்பிக்கிறது. இல்ல இல்ல, அதுக்கு மேல டிசைன் பண்ணனும். மொட்டையை விட முடியாது, அதான் யோசிக்கிறேன். அது மேல இந்த லைன் மட்டும் வை. ஆமா, அதான் என்ன பண்ணுப்பா, பார்டர் கட்டிட்டு எப்படி போடலாம். அவ்வளவுதான். அது பார்டர் கட்டிடுறியா? கட்டு. என் புருஷ கண்ணுக்கு நீ சமாதி கட்டுற. இல்ல இல்ல நான் சொல்றேங்க, அப்புறம் என்ன கமெண்ட்ல கழுவி வட்ட போறாங்க. என்ன மறைக்கிறீங்க? ஏன்னா மொட்டையா போட முடியாது. போட்டா என்ன இது, முடி வச்சு வேணா போடுங்க. சரி அண்ணி, எல்லாரும் எப்படியாப்பட்ட ஆர்டிஸ்டும் வந்து ஒரு கோணு 2 கோன்ல தான் வரைவாங்க. நீ எதுக்கு நீ 4 கோணு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுதான் ஸ்பெஷல். இங்க என்ன விஷயம்னா பெருசா இருக்கு. ஆமா, இப்ப மகேஷ் கை மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கோணு போதும். அப்படி சொல்லல, அவங்கவுங்க எனக்கே 1.5 கோணு பிடிக்கும், நான் நெருக்க போடுவேன். டிசைன் வந்து ஒரு கலையா வரைவாங்க. அது ஏங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் அப்படியா? நான் ஒன்றும் கற்றுக்கலாம் ஒன்றும் பண்ணல. கற்றுக்கல கோர்ஸுங்களாம். இது கோச்சிங்ன்ற பாரு, அது பேர் என்னது? கோர்ஸ்லாம் எதுவும் முடியும். கோர்ஸ்லாம் முடிக்கல, சும்மா வைக்கிறத பார்த்து அப்படியே ட்ரைன் பண்ணி கோலம் போட்டு அந்த கோலம் எடுத்து அதே மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த 12th நான் நல்லா இது இந்த ஐஸ்கிரீமில் வருமே அந்த கோன் அண்ணி. ஆமாம், எந்த கோன் வேணாலும். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க. எப்படி இந்த கண்ணை வந்து நாங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்ககிட்ட வரோம். திரும்ப வரும். ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆன மாதிரி உங்க கோன் போட்டு டயர்டாகி பக்கம். அது கூட டீ காஃபிலாம் குடிக்க மாட்டாங்களாம், ஒன்லி ஹார்லிக்ஸ் வித் ரஸ்க். ஆமா, இப்படிதான் சொல்றாங்க. இப்ப கரெக்டா மதியம் 1 மணி சாப்பிடுற டைம்ல எங்க அண்ணி டீயை போட்டு குத்து சாப்பாட்டை மிச்சம் பண்ணிட்டாங்க. என்ன அதனாலதான் என் வைஃப் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த ஸ்லிம்மா மெயின்டைன் பண்றது காரணம் அந்த சீக்ரெட். இல்ல இல்ல, என்ன தெரியுமா சொன்னாங்க, அம்மா உனக்குலாம் சோறு போடனா எங்க வீட்டுல சோறு இல்லம்மா அப்படின்ட்டாங்க. உனக்கு தேவை இந்த டீயும் ரஸ்க்கும் தான். எனக்கு எங்க அண்ணாக்கு டீ ரஸ்க் கொடுத்துட்டாங்க எங்க அண்ணி இன்னைக்கு. உனக்கு நான் மெகந்தி போடுறது மட்டும் இல்லாம சோறு வேற போடணுமா? பாருங்க, பாதி முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு பாருங்க.
எப்படி பார்த்தாலும் திருப்பி பார்த்தா தெரியல. இப்ப தெரியுது. ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. ஃபுல்லா முடிச்சிட்டு பார்ப்போம். ஓகே பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, நீங்களும் பிரேக் எடுங்க, டீ குடிங்க. அதுக்குள்ள எங்க சேனல் அப்படியே சப்போர்ட் பண்ணி. ஆமாம்மா, டீ குடிக்காதீங்க, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதனா போட்டு குடிங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்பவே, என் பிள்ளைய கண் கலங்காம டெய்லி இந்த மாதிரி நல்லபடியா பார்த்து சொன்னாங்க. நான் என்ன அப்படி வளர்த்துட்டாங்க. ஆனா மகேஷ பாவம் அவங்க அம்மா எதுவும் போட்டு வளர்க்கலன்னு நினைக்கிறேன். பாவம் அவங்க பாரு இன்னும் அப்படியே பச்சை மண்ணு மாதிரியே இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, சும்மா ஃபன்னு தான். ஏன்னா இந்த ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்தது அவங்க அம்மா தான். இப்ப சொல்லி டீயா? அட பாயலா, நம்மள ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பங்க எல்லாருக்கும் டீ போடும்போது டீ தாங்க போடுவாங்க. ஹார்லிக்ஸ் போட்டுன்னு வரவன் பார்த்தா அப்ப நான் கேட்டதுனால இன்னைக்கு டீ. அப்ப நான் இல்லனா எங்க அண்ணனுக்கு நீ ஹார்லிக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. நீங்க தானே டீ கேட்டீங்க, அதனால டீ தருவாங்க. ஏமாத்திட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க. டீல பால்ல டீயை போட்டாங்க. சரி நான் பாக்குறேன், நான் போய் எனக்காக நானே போட்டு வரேன். தெரியாதனமா கரும்பு சாரில் மாட்டின மாதிரி கையை எங்க மகேஷ்ட குத்துட்டு முடியலன்னு கத்தனாலும் என்ன பண்ண முடியும்? அதான் எங்கேயும் போக முடியாது. தெரியாதனமா கையை கொடுத்துட்டீங்க. இப்போ அனுபவிச்சுதான் அவனு பாருங்க. ஆனா ஒன்று எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. அது அழகே கை இவ்வளோ அகலமா இருக்கிறதுனாலதான். அது தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கண்ணுல இருந்து இல்ல, இங்க இருந்து பார்த்தா தெரியும். இந்த கண்ணுல இருந்து எவ்வளோ ஒரு அழகா அதை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்க வாங்க, கண்டிப்பா இதை உங்களுக்காக பண்ணலாம். ஆமா, மகேஷ் உங்களுக்காகவும் வரவங்களுக்கு இதை பண்ணுவோம். தெரியுதுங்களா இவ்வளோ அழகா பண்ணுவோம். அது ஏன்னா தந்த மாதிரியே தெரியுதுங்களா, தும்பிக்கை மாதிரியே. இல்லை நான் சொல்றது உண்மையிலுமே நீங்கள் இந்த ஷார்ட்ஸில் இந்த இதுவை பார்க்கும்போது, ஷார்ட்டை பார்க்கும்போது எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒரு விநாயகருக்கு இருக்கிற மாதிரியே தெரியுது. இல்லை உண்மையிலுமே நல்லா இருக்கு. நீங்கள் அப்படி பார்க்குறதுனால தெரியுது. வேணா நீங்கள் வீடியோ பாரு மகேஷ், நான் இன்னும் போய் சொல்ல. எவ்வளோ அருமையாக பாருங்க. மேடம் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. இது பேர் ஸ்மைலா? சிரிக்க சொன்னா அதுதான், அப்படிதான். ஆமா, 3 பாக்கெட்டு கோனை வாங்கின்னு வாங்க, நான் கோன் வைக்கிறோம் உக்காருங்கன்னு சொல்றாங்க போல இருக்குது. நீங்க கோன் மட்டும் ஒரு 3 வாங்கின்னு என்கிட்ட வந்துருங்கன்ட்டுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கையை வாங்கி நல்லா தான் போட்டுருக்காங்கண்ணா. நீங்களும் இன்னும் ஃபுல்லாக முடிச்ச உடனே பாருங்க, இன்னும் அருமையாக இருக்கும். ஒரு வழியா 1.5 மணி நேரம் கழிச்சு முடிவடைய போகிறது. எங்க காட்டுங்க, திருப்பங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கின்றது. தண்ணி தெளிச்சிருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக முடியல. நல்லா இருக்குங்களான்னு பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மகேஷுக்கு இடுப்பு வலிக்க, கோன் வைக்கிறவங்களுக்கு எல்லா இடமும் வலிக்க, அதை பார்த்து நான் கை தட்டி சிரிக்க ஒரே கூத்தா போச்சு பாருங்க. ஆமாம், பக்கத்தில் வேற லிசன் வேற என்னைய சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு லிசன்யா பார்க்கும் ஹேர் ஸ்டைல் வீடியோ வரும். அது இந்த மண்டையை வச்சு தான். மண்டை ரொம்ப சாஃப்டானது. உங்க சாஃப்டான மண்டை எப்படி இருக்குன்னு நாங்களும் பார்க்குறோம். பத்திக்கோட்டு இருங்க, முடி வரும்போது பார்ப்பீங்க. கை வேலை முடிய போகிறது. எங்கோ எப்போ முடிப்பீங்க? முடிச்சிங்களா? சோறு போட மாட்டீங்க. ஏடி கனகையை கடிச்ச வாய் பத்தினா கடிக்காம வாய் பின்னா நீங்கள் வாயின்னு கத்தின்னு இருந்தேன்னா வாயை பொத்தாமா. நாங்களே பேச தெரியாம ஏதோ ஒன்று பேசின்னு இருக்கிறோம். மகேஷ் வேற பாவம் பசியில் வாடி வேறுனே பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. இதில் சாப்பிடாம கோனை வச்சு இந்த நசிங்க போன ஒரு அந்த நசிங்க போன கோன் மாதிரியே மாறிட்டாங்க அவங்களும். முடிய போகின்றதுங்க. இன்னும் ஒரு ஃபிங்கர். ஃபைனல் டச். கை வலிக்குதுங்க போட்டு, அதனால மொத்தமாக எடுத்து கொட்டிட்டு
அப்புறமா பூசு வேலை பார்த்துக்கலாம் இல்லையா? கொத்தனார் வேலை பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க ஆல்ரெடி கொத்தனார் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. இது துணி வெட்ட சீசன் தானே. எல்லா வேலையும் இதிலே செஞ்சு கற்றுக்கலான்னு பார்த்துட்டாங்க போல இருக்கு. நல்லா பூசு வேலை செய்கிற நீ. பூசும் போது பாருங்க. அப்போ நீங்களும் பாருங்க பூசும் போது. இப்படி காட்டுங்க. நல்லா சாணி முழுகுறாங்கப்பா எங்க அண்ணி. நல்லா சாணி ஒழுகட்டும். ஓகே, ஃபுல்லா மொழிவி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். மயக்கம் ஃபினிஷிங் நல்லா வரும் பாருங்க. தெரியுங்க. கையை கழுவும் போது பாருங்க. சும்மா கையை கழுவிட்டு வந்தா சும்மா எம்ஜிஆர் கலர் மாதிரி. எம்ஜிஆர் கலர்லாம் வராதுங்க. வேற என்ன கலர்ல வரும்? ரத்த கலர் வருமா? போன ஜென்மத்துல அண்ணி கொத்தனாரா இருந்திருக்குமோ? இல்ல அந்த காலத்துல ஆயாங்கெல்லாம் வீட்டுல சாணியை போட்டு இப்படிதான் முழுகுவாங்க. நானா பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ அந்த ஃபீலிங் வருது. அந்த தரையில சாணியை போட்டு முழுகுற ஃபீலிங். அது நீ பார்த்துருக்கல மகேஷ்? உங்க ஆயாட்ட தான் ட்ரைனிங்கா? அப்பெல்லாம் பண்ணியிருந்தா கூட ஏதாவது நல்லா இருந்திருக்கும். இப்போ தான் நல்லா டைல்ஸ் வீடு ஆயிடுச்சு. சாணி எங்கே போட்டு முழுகுறது? டைல்ஸில் போட்டு முழுங்க. நீ தான் முழுகணும். நான் ஏன் முழுகணும்? முழுகுறோம். முன்னாடி போட்டா பின்னாடி கலைகிற, பின்னாடி போட்டா முன்னாடி கலைகிற. கொத்தனார முழுவது சரியில்லை. ஒரு வழியா முடிக்கிறாங்க. முடிச்சிட்டாங்க. மேடம் என்ன பண்றீங்க சொல்லுங்க. சக்கரை தண்ணியா? ஏன் நீங்க வச்ச கோனு ஸ்வீட்டா இருக்கணும்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அதாவது என்ன விஷயம்னா இந்த கோன் வந்து சக்கரை தண்ணி குடிச்சா இன்னும் திக்னஸாக நல்லா பிடிக்குன்றது ஒரு ஐதீகமா? உங்களுக்கு ஐதீகமா இல்லை உங்கள் நம்பிக்கையா? எப்படி ஒன்று பண்ணுங்க. என்னென்னவோ பண்ணுறாங்க, நம்ம பார்ப்போம். ஓ பாருங்க, இந்த கைக்கும் இந்த கைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. எங்க கை, எங்க அண்ணியோடைய கை வண்ணம். எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாங்கன்றது பாருங்க. உங்களுக்கும் வேணும்னா இதை மாதிரி எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. சென்னையில் இருந்தால் மட்டுமே. எஸ், சென்னையில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ரெண்டாவது கைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கைக்கும் நம்ம டிசைன்றதை பார்ப்போம். ஆமாம், இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஓகே, ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்கின 4 கோனும் காலி ஆயிடுச்சு. இதுல வேற 2-3 வாட்டி வேற பிரேக். என்னவோ பட ஷோக்கு போயிட்டு வர மாதிரி. என்னது இப்படி இப்படி என்னதுமா அப்படி இப்படின்னா? ஓகே, இந்த கையிலையும் பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ. ஆனா இதுக்கு தான் எங்க அண்ணி என்னன்னு தெரியல, சித்திரம் இது நிறைய வேலை இருக்கு. அதுல என்னமா இருக்குது இதுல? அது கழுவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது அழகா இருக்கு. இந்த கை இப்படி, இந்த கை கட்டி அந்த விண்டோல அந்த முஸ்லிம்ஸ்ல கண்ணு கட்டியிருப்பாங்க. அது யார் கண்ணு? ஹஸ்பண்ட் இல்ல, அது ஜென்டோடது. சூப்பரா இருக்குங்களா? அந்த தண்ணி வயசுமா
ஓகே ஒரு வழியா என்னம்மா சொல்ல போறீங்க சொல்லுங்க. வாங்கிங்க ஒரு வழியா 4 கோன் வாங்கி வந்ததை 4 அண்ணி வந்து இதுல வரைஞ்சி இல்ல 4 கோன் வாங்கி 4 மணி நேரமா ஒர்க் அவுட் பண்ணி எப்படியோ ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. ஆனா நல்லா இருக்கு. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இத கழுவிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எப்படி இருக்குன்றத ஃபுல்லா காட்டணும். மேடம் உங்களுக்கு எப்படி மேடம்? இங்க வலிக்குதுங்க. முது வலிக்குதா? ஆமாங்க. ஒரு வேலையை செய்யும்போது முது வலிக்கு தான் செய்யும். விடாம பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு. இதை பார்த்தவங்கள நிறைய பேர் வந்து கேட்டு எனக்கு கோடு போடணுங்கன்னு சென்னையில இருந்தா மட்டும் ஆர்டர் கோடு போடுவோம். சரிங்க, நீங்க போடுறது கோடு இல்லைங்க, ரோடு மாதிரி நல்லா போடுறீங்க. சென்னையில இருந்தா மட்டும் ஆர்டர் போடுங்க வரேன். இதுக்கு நடுவுல நீங்க தூங்கிடாதீங்க. நான் தூங்கிட்டேன் என்ன ஆமாங்க, தூங்கிடாதீங்க. கோன் போட்டுன்னு வரும்போது பாதி நேரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் அந்த கையை தூக்கவும் முடியாமல் இறக்கவும் முடியாமல் பாவம் கட்ட கஷ்டத்தை அதை வீடியோ எடுக்க முடியல ஒன்றுமே. நீங்கள் அந்த கஷ்டத்தோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்களா பார்ப்போம். சிம்பிளி வேஸ்ட்டா? எதுக்கு? இல்ல நான் இப்படி கையை மடிக்கனே போனா அவங்க இழுக்கிறது தெரியுது, இழுத்து அண்ணே என்னால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ஆக மொத்தத்தில் அப்போ கோனு போட வச்சா ஃப்ரீயா வந்து தூங்கவும் வைக்க வேணாம். ஆமா அண்ணே ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டயர்டா இருந்தீங்கன்னா வந்து டயர்டா இல்ல டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா ஒரு 4 கோனை எடுத்துட்டு வந்து எங்க அண்ணி கிட்ட உட்காருங்க. ஃப்ரீயா தூங்கி உங்க மைண்ட் ரிலாக்ஸ் எல்லாம் போயிடும். எஸ் ஓகே, இதை கழுவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஆமாம், இது நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு செவந்திருக்கு. நான் என்னுடைய கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டேன். திரும்ப அப்படியே திருப்பி. பாய்ங்க, நான் கிளம்பிட்டேன். ஊருக்கு பத்திரமா போயிட்டு வரேன். எப்போவுமே எங்கள் அண்ணாவுடைய சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி எங்கள் அண்ணாவுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து எல்லாருக்கும் பாய் பாய். அண்ணாவுடைய சேனலில் இருக்கிறவங்களுக்கு நான் போயிட்டு வருகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்போ இதோட சென்னைக்கு வரேன்னா அப்போ எங்கள் அண்ணாவுடைய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.